இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரெடிமேட் பாவாடை சட்டை வந்து எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து தீபாவளி வருது. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருவாங்க. ஏன்னா வளர்கிற பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பெருசாக எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை ஆல்ட்ரு பண்ணாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் சரியான சைஸ் எடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து பிரிக்க முடியாது. உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா துணியே இருக்காது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வந்து நம்ம பெருசாக தான் எடுக்கணும். அப்படி எடுத்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாக்கா அதை ஃப்யூச்சரில் வந்து பிரித்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம். ஆனால் ரொம்ப பெருசாக எடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் ஒரு ஃபிட்டிங் இருக்காது. ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாவாடை சட்டை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சட்டை, அது மேலே வரக்கூடிய சட்டை. இது வந்து கொஞ்சம் லென்த்து கரெக்டாக இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம அகலம் வந்து கம்மி பண்ண போகிறோம். இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவாடை. இந்த பாவாடை பார்த்திங்கன்னா பாடி பாவாடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து செப்பரேட்டாக இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செட்டாக தான் வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அகலமும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கழுத்தும் வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லென்த்தும் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்பவும் வந்துட்டு லென்த் அதிகமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாப் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். உள்ளே வந்து நம்ம அப்படியே சைடில் பிடிக்க போகிறோம். ரொம்பவும் லூஸ் இல்லை, நார்மல் லூஸு தான். ஸோ அதனால் வந்து சைடில் மட்டும் நம்ம பிடிச்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே அப்படியே பிடிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு எந்த அளவுக்கு பிடிக்கணுமோ கரெக்டாக வந்து இப்படி பிடிச்சி இப்படி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து இப்படி பிடிச்சி இங்கே கொண்டு வந்து சேர்த்துடணும். இதான் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இந்த மாடலுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பிடிக்க முடியும். ஏன்னா கீழே வந்து ஃப்ரீவல் மாடல், சரிங்களா? ஃபுல்லாக வந்து ஃப்ரீவலாக இருக்குது பார்த்திங்களா? அப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம சைடு பிடிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கை லூஸாக இருந்தால் கையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அக்கல்கிட்ட கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே நேராக கீழே இந்த மாதிரி இறக்கிடணும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் பாவாடையில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சைடு பிடிக்கணும், கழுத்து சரி பண்ணணும், லென்த்தும் வந்து சரி பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னு சொன்னாக்கா உள்பக்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த உள்பக்கம் வந்துட்டு ஆல்ரெடி இவங்க அப்படி தான் பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடித்து பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். கட் பண்ணலாம் கூடாது. இந்த மாதிரி அப்படியே உள்ளே வந்து இப்படி மடித்து இப்படி ஃபோல்டு பண்ணி மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிடணும். இது வந்து உள்ளே போகிறது தான். அதனால் இந்த மாதிரி ரஃபாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் வந்து இது பிரிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் கட் பண்ணிவிடக்கூடாது. கட் பண்ணாமல் இது அப்படியே உள்பக்கமாக மடித்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைட்லேயும் அதே மாதிரி தான். அதை பாருங்கள், உள்பக்கம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிடலாம். இது வந்து கம்மியாக பிடிச்ச போதும். இப்போ ஒரு 1/2 இன்ச் நம்ம இதில் பிடிக்கிறோம். இப்படி வந்து சைடில் இது வரைக்கும் கொண்டு வந்து இப்படி பிடிச்சிடுறோம். ஏன்னா இங்கே பிடிக்க முடியாது, இங்கே தான் பிடிக்க முடியும். இங்கே பிடிச்சிட்டு அப்படியே இங்கே கொண்டாந்து ஓரத்தில் தையல் இறக்கிடணும். சிம்பிள். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லென்த்து. இந்த இந்த பாவாடையோடைய லென்த் வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்து செய்யணும். ஏன்னு சொன்னாக்கா இப்போ உள்ளே பிடிக்கிறது, ஷோல்டரில் பிடிக்கிறதுலாம் ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். உள்ளே போகிறதால ஒன்றும் தெரிஞ்சிக்காது. இப்போ லென்த்து மட்டும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பிடிக்கணும். லென்த்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள், பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 14 இன்ச்சு பார்டர் இருக்குது. சின்ன குழந்தைக்கு 14 இன்ச்சு பார்டர் இருக்குது. இது வந்து சின்ன பார்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பார்டர்லேருந்து நமக்கு எவ்வளோ வந்து மடித்து தைக்கணுமோ, லென்த்து குறைக்கணுமோ இந்த மாதிரி நம்ம லென்த்து குறைச்சி தைச்சிக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய பார்டர் இருக்குது. இவ்வளோ பெரிய பார்டர் வச்சுட்டு இங்கே தான் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே எடுத்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சோன்னு சொன்னாக்கா இப்போ ஷர்ட் வந்துட்டு மேலே இருக்க ஒரு சட்டை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துடும். ஸோ சட்டை இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரும்போது இது ஃபுல்லாக இந்த துணியே தெரியாது. இந்த சாண்டல் கலர் துணியே தெரியாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணுன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட்டோட லென்த்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். டேப் இங்கே வந்து கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வச்சுட்டோம். அங்கேருந்து வச்சு
ஃபுல் லென்த்து நம்ம அளந்து பார்த்தோன்னு சொன்னாக்கா 36 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? எவ்வளோ இறக்கம் வேணும்னு சொன்னாக்கா 32 இன்ச்சு தான் நமக்கு இறக்கமே வேண்டும். அப்போ 36ல் 32 போயிடுச்சுன்னா மீதி 4 இன்ச் வந்து பெருசாக இருக்குது. ஸோ 4 இன்ச் துணியை நம்ம இங்கே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இது இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த கிளாத்தே தெரியாது. ஃபுல்லாக வந்து ஷர்ட் வந்து மூடிடும். சும்மா லைட்டாக தான் தெரியும், பார்க்க நல்லா இருக்காது. அப்போ நம்ம எங்கே மடிக்கலாம்னாக்கா இங்கே மடிக்கலான்னு சொன்னாக்கா இங்கே வந்து பார்டர் ஃபுல்லாக மெயினாக வந்து இந்த பார்டர் தான். இந்த பார்டர் போயிடுச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அப்போ நம்ம இங்கே நடுவில் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் பிடிக்கும்பொழுது இந்த டிசைன்லாம் இருக்குது. ஸோ இந்த டிசைன்லாம் அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ 4 இன்ச் நம்ம வந்து பிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து இந்த பூ டிசைன் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வந்துருக்கு பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துருக்குது. அப்போ இந்த ஒரு சைடு இருக்கக்கூடிய, அதாவது டாட் வந்து நம்ம எப்போ மேலே பிடிக்கணும் கீழே தான் பிடிக்கணும். ஒரு சைடு இருக்கக்கூடிய, அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த பூ எல்லாமே நம்ம ஃபோல்டு பண்ணி மறைச்சிடலாம். ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த பூ மட்டும் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி தான் பண்ணி ஆகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த சென்டர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ 3 இன்ச் நம்ம டாட் வந்து பிடிச்சோன்னு சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும். மீதி 1 இன்ச் நம்ம ஷோல்டரில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாவாடை சட்டையை வந்து திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வரைக்கும் பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பிரிச்சுட்டோம். இது ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் போட்டு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறாங்க. இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டோம். இப்போ இதில் வந்து நல்லா அயன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து உங்களுக்கு வாட்டம் வரலன்னா நீங்கள் அயன் பண்ணி கூட நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உள் பக்கமாக அதை வந்து டக்கு பிடிக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பார்டரை வந்துட்டு இப்படி மடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டாக இதை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் நம்ம பிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த பார்டர் இந்த ஓரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் நம்ம கணக்கு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இதை பாருங்கள், கரெக்டாக மடித்து இப்படி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்போ 3ல் பாதி 1.5 இன்ச்சு. அப்போ இங்கேருந்து இந்த பார்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி மடிச்சிங்க. இப்படி நல்லா கவனிங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்படி 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி டேப் வச்சிங்க. டேப் வச்சுட்டு இப்படி சரி பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1.5 இன்ச் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். 1.5 இன்ச் துணி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து தைக்கும் பொழுது கீழே வந்துட்டு நம்ம கை கொடுத்து 2 துணி இப்படி டைட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு ஒன்று அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். கரெக்டாக வந்து 2 துணி சரி சமமாக பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து 1.5 இன்ச் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி தைக்கணும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னென்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு வேலை எடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். தைக்கும்போது ஈஸியாக வந்து தைச்சிடலாம். இந்த மாதிரி வந்து திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு ஃப்ரீயாக வந்து உங்கள் டேபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக டேபிள் போட்டுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச். இப்போ இது வந்து உள்பக்கம் இல்லைங்களா? இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஓரத்துலேருந்து 3 இன்ச் நம்ம வந்து பிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 3ல் பாதி 1.5 இன்ச். அந்த 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்படி பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலாக வச்சு நீட்டாக வந்து ஒரு கோடு போட்டுருங்க. இப்படி கோடு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இந்த கோடை கனெக்ட் பண்ணி நீங்கள் மடித்து இதை பாருங்கள். இப்போ இந்த கோடை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இந்த கோடை மட்டும் பார்த்துட்டு அந்த கோடை வந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி ஸ்டிச் பண்ணாலும் அந்த 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா 3 இன்ச் துணி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டக்கு பிடிச்சிரும். அங்கே இது இப்போ நான் வந்து தைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு டக்கு வந்து பிடிச்சிட்டோம். இங்கே வந்து அந்த ஒரு பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பூ மட்டும்தான் தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு. இப்போ இது வந்து நம்ம அப்படியே சரியாக வந்து அயன் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு ஃபினிஷிங் ஆகிடும். இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரே ஒரு பூ தெரியிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்யூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா
லென்த் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து தையலை பிரிச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு இந்த தையலை வந்து பிரிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்கள் வீட்டிலே நீங்களே வந்து செய்யலாம். டெய்லர் ஷாப்புலாம் எடுத்து போகணும் அவசியமே இல்லை. அழகாக வந்து செய்யலாம். ஒன்றும் இல்லை, பிளான் பண்ணி செய்யணும், அவ்வளோதான். பார்டர் வந்து இங்கே மேலே பிடிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரி வருமா அப்படின்றத பார்த்துக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பார்டர் இந்த அளவு தான் வரும். அதான் 4 இன்ச்சு 5 இன்ச்சில் தான் பார்டர் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த பார்டரை ஒட்டி நம்ம டக்கு பிடிக்கும் பொழுது நமக்கு வந்து டக்கு பிடிச்ச மாதிரியே தெரியாது. பாருங்கள், இப்போ வந்து டக்கு பிடிச்ச மாதிரியே தெரியல பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டக்கு பிடிக்கணும். டக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி நம்ம பிடிச்சிடக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னு சொன்ன நடுவில் அசிங்கமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டக்கு வந்து பிடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் பிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஷோல்டரை வந்து ஆல்ட்ரு பண்ணணும்னு சொன்னாக்கா ஒரு இன்ச் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து சரியாயிடும். இந்த மாதிரி நம்ம டக்கு பிடிச்ச பிறகு உள்ளே வந்து இது வந்து அப்படியே சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா ஜாயின் பண்ணும்பொழுது இந்த லைனிங்கை சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இப்போ டக்கு பிடிச்ச பிறகு லைனிங் வந்துட்டு வெளியே தெரியுது பாருங்கள். இந்த ஒரிஜினலை விட லைனிங் வந்து ஒரு 2 இன்ச் வந்து சின்னதாக இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம டக்கு பிடிச்ச பிறகு லைனிங் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த லைனிங்கை நம்ம என்ன செய்யணும்னா இப்படியே மடித்து நம்ம ஒரு 2 இன்ச் அந்த மறையிற அளவுக்கு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு சைடு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பாவாடை ஆல்ட்ரேஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.